குரு பெயர்ச்சி பலன்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இதுவரை குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து மிதுனத்தில் அமர்ந்து பல நன்மைகளை செய்த குரு பகவான் தற்பொழுது 12ஆம் இடமான கடகத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுகிறார். 12ஆம் இடம் என்பது சிம்மத்திற்கு விரயஸ்தானம் என்று சொல்லுவார்கள் கடகத்தை. அப்போ விரயம் அது மட்டுமில்லாமல் கண்டக சனி முடிந்து அஷ்டமத்து சனியிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறீர்கள். 2.5 ஆண்டுகள் கஷ்டம், இன்னும் ஒரு 2.5 ஆண்டுகள் கஷ்டப்பட வேண்டுமே என்ற ஒரு மனவேதனையோடு இந்த சிம்ம ராசிக்காரர்கள், அதிலும் நம்முடைய குரு பகவான் 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து வேதனைப்படக்கூடும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மட்டுமல்லாமல் வண்டி வாகனம் போன்ற இடமாக இருக்கிறது. விரயமாக இருக்கிற விரயஸ்தானமாக இருக்கிறதே, நம்முடைய பொருள் விரயமாயிடுமோ என்று நினைக்காது. வீண் விரயம் செய்வதை விட, ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறுறதை விட, அந்த காசை ஒரு வீடு கட்டுங்க, ஒரு மனையை வாங்குங்க. ஏன்னா பூமிக்காரகனுடைய வீடு அது. மன வீடு போன்றதெல்லாம், வாகனங்கள் கூட வாங்கலாம். இப்படி சுப விரயமாக இதை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ வீண் விரயம் உங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6 என்பது ருண சத்ரு கடன் போன்றவைகள், இதையெல்லாம் கட்டுக்குள் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறார். நோய் வந்தாலும் உடனே தீர்ந்துடும். அதேமாரி சத்ரு பயம் கிடையாது. மேலும் உங்களுக்கு கடன் தொல்லைகள்லாம் நின்றுடும். அதன் பிறகு குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை மீனத்தை பார்க்கிறார். அப்போ 8குடையவன் உச்சம் பெறுகிறான், 8ஆம் இடத்தை பார்க்கிறான். அப்படி இருக்கும் பொழுது 8ஆம் இடத்தில் தான் சனி பகவான் அமர்ந்து அஷ்டமத்து சனியை கொடுக்கிறார். இந்த ஆண்டு அந்த சனி பகவானை பார்ப்பதிலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி கூட கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும். இதற்கெல்லாம் பரிகாரமாக தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலைக்கு போகிறீங்களா, விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வணங்கிட்டு போங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த தொல்லைகள் வராது. கிரகங்களினால் வருகின்ற தொல்லைகள் நீங்கி நன்மையே நடக்கும். வணக்கம்.